எனக்கு எப்பவுமே ஆண்டவர் சொல்லி கொடுத்தது ஒண்ணுதான், என்ன தெரியுமா? இந்த பூமியில உண்டாக்குன எல்லா பொருளையும் கர்த்தர் மனுஷனுக்கு இலவசமாய் கொடுத்தார். கர்த்தர் ஆதாம் கிட்ட கொடுக்கும்போது இலவசமா தான் கொடுத்தார். இந்த பூமியில இருக்கிற சாப்பாட்டுல இருந்து, மரம் செடி கொடியில இருந்து, இதுல தயாரிக்கிற பொருள் எல்லாமே ஃப்ரீ. இதுக்கு விலைன்னு வச்சது பிசாசு. ஏன்னா அவன் தான் விலை வைப்பான். ஏன்னா அவன் கண்ட்ரோலுக்கு போயிருச்சு. ஆதாம் கொடுத்துட்டார், இப்ப அதுக்கு விலை வச்சுட்டான். ஆத்துமாக்களுக்கே விலை வச்சுட்டான். அதனாலதான் இயேசு தன் ரத்தத்தை கொடுத்து அதை மீட்க வேண்டி இருந்தது. விலை வச்சுட்டான். விலை வச்சது பிசாசு. இப்ப ஆண்டவர் என்ன பண்ணுவார் தெரியுமா? ஆதாம் மூலமா இழந்து போன அந்த ஆத்மாவை, இழந்து போனதை ரட்சிக்கும்படி மனுஷகுமாரன் வந்தார். அதுக்கு என்னப்பா விலை? உங்க ஜீவன் தான் விலை. ரைட்? என் ஜீவனை கொடுத்து அதை மீட்கிறேன். இப்ப யோசிச்சு பாருங்க, அந்த ஆத்மாவை தன் ஜீவனை கொடுத்து மீட்பதற்கு அவர் வல்லமையுள்ளவராக இருந்தார். அதை விட குறைவான எல்லா பொருளுக்கும் விலை உண்டு. அதை வாங்குவதற்கு கர்த்தர் நமக்கு தேவையானதை கொடுப்பார். இழந்து போன ஆத்மாவை மீட்கிறதுக்கே விலை கொடுத்துட்டாருன்னா, ஒண்ணும் இல்லாத அழிந்து போகிற இந்த பொருட்களை வாங்குறதுக்கு கர்த்தர் விலை கொடுக்க மாட்டாரா? அதான் சொல்றேன், ஆண்டவரை பொறுத்த வரைக்கும் அது பொருள், உலகத்தை பொறுத்த வரைக்கும் அது விலை. இப்ப நாம ஆண்டவர் பார்க்கிற பார்வையில பார்க்கணும். எனக்கு அந்த பொருள் தான் தேவை. அது என்ன விலை? அதை பத்தி எனக்கு கவலை கிடையாது. என் தகப்பன் எனக்கு அதை வாங்கி கொடுப்பார். அது எனக்கு தேவைன்னா என் தகப்பன் எனக்கு வாங்கி கொடுப்பார். அதை நீங்க 5 ரூபான்னு வச்சுக்கோங்க, 50,000 வச்சுக்கோங்க, 5 லட்சம்னு வச்சுக்கோங்க, டோன்ட் பாதர். நமக்கு அது தேவையா? நீங்க அதோட விலையை பார்த்து பிரமிக்காதீங்க. உடனே நம்ம அப்படி வாங்க, அது நமக்கு தேவை, அவ்வளவுதான். ஊழியத்துக்கு தேவையா? ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு தேவையா? குடும்பத்துக்கு தேவையா? கர்த்தர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே இது தேவைப்படுது, உங்க சித்தமான கொடுங்க. அது உங்க வீட்டு வாசல்ல வந்து நிக்கும். எதிர்பாராத விதமா நிக்கும். இல்ல அதை வாங்குறதுக்கான மொத்த விலையும் கர்த்தர் கொடுத்து வாங்க வைப்பார். நம்ம